இல்லை, இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. ஏனென்றால் 200-ஐ தாண்டி இது வரைக்கும் எந்த கூட்டணி அங்கே பெறலை. அது மட்டுமல்ல, பாஜக மற்ற கூட்டணிகள் எல்லோருமே போட்டியிட்ட இடங்களில் அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். ராகுல் காந்தி போன்றவர்களின், சரத்பவார் போன்றவர்களின் பிரச்சாரம் தோல்வி அடைந்திருக்கிறது. நீங்க குஜராத் வேணுமா மகாராஷ்டிரா வேணுமா என்று மிகவும் ஒரு பரந்த மண்பான்மை உள்ள ஒரு நாட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான பிரதமரை குஜராத்தி சார்ந்தவர் என்று மிகவும் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு வந்தார்கள். இதையெல்லாம் மக்கள் சிந்திக்காமல் மராட்டி மக்களும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். இன்னொன்று, மகாராஷ்டிராவின் வெற்றியை ஒரு சின்ன இந்தியாவின் வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கணிசமான மக்கள் தொகையில் எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் மகாராஷ்டிராவில் வாழ்கிறார்கள். மற்ற மாநிலத்திடம் ஒப்பிடும்போது மகாராஷ்டிரா ஒரு வித்தியாசமான மாநிலம். அதில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கருத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது இது மறுபடியும் பதிவு செய்கிறது. இன்னொன்று, டபுள் என்ஜின் கவர்மெண்ட் என்றால் அது மக்களுக்கு பலன் தரும் என்பதை மகாராஷ்டிரா மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப ஜார்க்கண்ட்ல விவாதம் நடத்த வேண்டாமா? தமிழ்நாட்டில் நடத்த வேண்டாமா? அப்போ வயநாட்டில் நடத்த வேண்டாமா? இது என்னடா இது? நீங்கள் வெற்றி பெறும் பொழுதெல்லாம் நீங்கள் மிஷின் சரியாக வேலை செய்யுது, வெற்றி பெறாத போது மிஷின் வேலை செய்யலை. மகாராஷ்டிராவில் மிஷின் வேலை செய்யலை, ஆனால் ஜார்க்கண்டில் மிஷின் வேலை செஞ்சது. இதெல்லாம் நீங்கள் தோல்வியை தோல்வி என்று ஒப்புக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் சலசலப்பை ஏற்படுத்தாதீர்கள் என்பது எனது கருத்து. வயநாடு இடைத்தேர்தலின் வெற்றி பிரியங்காவின் வெற்றி, ஆனால் இண்டி கூட்டணியின் தோல்வி. ஏனென்றால் பினராயி விஜயனே சொன்னார், இது மதவாத கட்சி, அதில் தீவிரவாத அமைப்புகளின் ஆதரவோடு இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று. அதனால் நான் பிரியங்காவின் வெற்றியாக பார்க்கிறேன். இன்னொன்று, வாரிசு அரசியல். ஏறக்குறைய ஒரு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடத்தை ஒரு குடும்பமே பெற்றுக்கொண்டால் எப்படி விகிதாச்சாரத்தில் சரியாக இருக்கும் என்பதையும் மக்கள் உணர்வதற்கான ஒரு தேர்தலாக இது இருக்கும் என்பது எனது கருத்து. ஒண்ணுமே இல்லை, அது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் ஏன் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் 3 பேர் சேர்ந்து கத்தினா உடனே அது பலம்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் போயிருக்கிறார், அவ்வளவுதான். அதில் மோடி அவர்களின் பலத்தை இவர்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தமிழக மக்களும் அதை தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். 2026 எங்களுக்கு வெற்றியை தரும்.